தாவேக்கால் இணைந்தது உங்களுக்கு தெரியும். நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு கொடுத்து மதம் ஜாதி இதன் பெயரால் நடந்த அரசியலை ஒழித்து, யார் என்னன்னு தெரியாது, எந்த ஜாதி தெரியாது, எந்த வேட்பாளர் தெரியாது, வேட்பாளர் என்ன ஜாதின்னு புரியாது, இப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சியை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களை ஏற்படுத்தி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையிலே இணைந்தேன். அதற்குரிய ஏற்பாட்டை அன்போடு இணைத்து வழிநடத்திய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தளபதி அவர்கள் முன்னாலேயே இணைகின்ற அந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது. 3 புரட்சி ஒரே இலக்கு. 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார். 18 ஆண்டு காலம் போராடி மாபெரும் புரட்சி. பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைத்தார். அது மேலும் ஒரு புரட்சி. இன்றைய தினம் ஒரு அமைதி புரட்சியாக. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இந்துவா கிறிஸ்டினான்னு காமிச்சிக்கிறதுக்கு அதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அவங்களே மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்றாங்க. ஏன்னா இப்போது அந்த மதத்தால் ஏறி அதை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி நிற்பதை பார்க்கிறோம். அங்கே தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை பார்த்துட்டோம். இந்த கோயம்புத்தூரில் தான் ஓட்டுக்கு 5000 ரூபா ஓடிச்சு பார்த்தோம். 5000 ரூபா யார் கொடுத்தான்னு தெரியும். கடைசி நாள் இன்றைக்கி 15000 ரூபா அவர் கொடுத்தது தெரியும். கடைசியில் கொஞ்சம் விளிம்பில் அவர் வெற்றி பெற்றதும் தெரியும். திமுகவில் யூனிஃபார்மாக கூட காசு கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் கரூரில் 6000 ரூபா கொடுப்பாரு, அப்புறம் தங்கம் கொடுப்பாரு, இங்கே 5000 ரூபா கொடுப்பாரு. பணம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, பணமே இல்லாத ஒரு தேர்தலை கண்டு இனி பணம் கொடுக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. பணத்தை வாங்கிட்டு போட மாட்டேன்றாங்கன்ற ஒரு பெரிய சரித்திரமும் ஏற்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கி வந்த பின்னாடி பார்த்தேன், இந்த ராஜா அன்புக்குரிய நண்பர் ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறாருன்னு தெரியல. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், அவரோடு பழகியது உண்டு. நான் அவர் பேசுகிற பேச்செல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் பேசியதை வலைத்தளங்களில் போட்டு கிழிச்சு நாசம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முட்டாள், நாதாரி, லூசு. என்னங்க இது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரே லூசுனீங்க. உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் என் பெரியப்பா, அவர் தான் என்னை அறிவுரை சொல்லி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தார்னு சொன்னார். ஆனால் அவரையே லூசுன்னு சொன்னீங்க எம்ஜிஆர். இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நாதாரின்றீங்க, லூசுன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க என்னன்னு சொல்லி. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரியல. இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் இல்லை, உங்கள் தாத்தா இல்லை, வணங்கி தான் ஆக வேண்டும், வரவேற்றாக வேண்டும். ஆகவே இது என்ன, இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சரை மாட்டி விடுவதற்காக இப்படி பேசுகிறீர்களா என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஆவுனா சட்டமன்றம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கன்னிவெடி பேச்சிலே தமிழக சட்டமன்றத்தில் நடந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் நீங்கள் அவ்வளவு அருமையான பேச்சை, சரித்திரத்தில் இடம்பெற்ற பேச்சுக்களை கேட்டிருக்க முடியும். பெருந்தலைவர் காமராஜரும் அப்படி தான், முதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ புரட்சி தலைவி அம்மா. இப்படி தான் இந்த அசெம்பிளி நடந்தது. நான் கேட்குறேன் ராஜா அவர்களே, இது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். 2017 நம்பிக்கையில்லா தீர்மானமாக கொண்டு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கி இந்த தமிழ்நாடு அசெம்பிளியில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். ராஜாவை பார்த்து கேட்குறேன். முதல்ல நீங்கள் சீன இடம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டி பார்த்தீர்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வேணுன்னு சண்டைக்கு போனீங்களான்னு சந்தேகம் வருது. 2017 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த கேவலம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. அடித்து உடச்சி சபாநாயகர் சேரை, அந்த சேரில் போய் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நான் தான் சபாநாயகர்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் பேசி மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை சபாநாயகர் என்ற நாற்காலியிலே அமர்த்தி அழகு பார்த்த அந்த அம்மா
அவர் புகழுக்குரியவர். ஆனால் நீங்கள் அதே தனபால் அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா? இதே சட்டமன்றத்தில் 2017 பிப்ரவரியில் இது நடந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் காமராஜ் இருந்த சட்டமன்றம், அது இருந்த சட்டமன்றம், இப்போ சட்டமன்றத்துக்கு என்ன கேடு வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு டைரக்டர் சபாநாயகரான்னு கேட்குறீங்க. அடிச்சிங்களே சார், ஒரு சபாநாயகரை ஹேண்டிகேப்ட் மாதிரி பண்ணிங்க, நிற்க வச்சிங்க. ஸ்டிக்கு ஒன்று தான் கையில் இருக்குது. ஆங்கில சேனல்லாம் ரேண்ட் சேக்கடுன்னு போச்சு. தமிழ்நாடு அசம்பிளி ஸ்பீக்கர் சேர் ரேண்ட் சேக்கடுன்னு போச்சு. இல்லை, எவ்வளவு கேவலங்க. அப்படி சட்டமன்றத்தை அசிங்கப்படுத்திய கட்சி, அதில் இருக்கின்ற நீங்கள் இதை பற்றி பேசலாமா? யோசனை பண்ணுங்க. எதுக்காக இப்படி திட்டுறது பேசுறதுன்னு? நீங்கள் பேசுகிறது மூலிமா உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டாலினை பேசுவாங்க. அவர் இப்படி தான் இது போன்ற ஆட்களால் தான் இந்த நிலைமைக்கு வந்தார். ஆகவே இது கேவலமான ஒரு செயல். ஆகவே இதை தூக்கி எறிஞ்சிட்டு இது மாதிரி பேசுவதை ராஜா நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நீங்கள் இன்னொருத்தர் திட்டுறதால ரொம்ப பெரிய ஆளாக இல்லைன்னு நினைக்காதீங்க. அதையெல்லாம் பார்த்தாச்சு சார். திமுகவில் வெற்றி கொண்டான்னு இது எத்தனையோ பேர் இருந்தாங்க இது மாதிரி பேசுகிறதுக்கெலாம். அவருடைய சன் இன்னைக்கு இருக்கார், சூர்யா வெற்றி கொண்டாங்க. இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நாங்கள் வேறு விதத்தில் பேச வேண்டியிருக்கும். நீங்கள் தாங்க முடியாது. நான் ஒரு ஹிண்ட்டை தான் கொடுத்தேன் அசம்பிளி. இது பல பேர் மறந்துட்டாங்க, நான் மறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் சரித்திரம் தெரியும், எனக்கு சட்டம் புரியும். ஆகவே இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள், வெளியிலே வந்தவர்கள், ஆதரவு தந்தவர்கள் யாரும் எந்தவித பயத்துக்கும் உள்ளாக வேண்டாம். சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அது நடக்காது. ஆகவே நான் இன்னொரு நியூஸையும் இன்றைக்கி கோவையில் சொல்லிடுறேன். 25 பேர் ஆதரவாக வாக்களித்தார்கள் அதிமுகவிலிருந்து வெளியிலே தாவேகாவிற்கு. அந்த 25 பேரும் தாவேகாவுக்கு எப்பொழுதும் ஆதரவாகத்தான் இருப்பார்கள். இந்த முதலமைச்சரை பாராட்ட தான் செய்வார்கள். இது ஜனநாயகம் தழைக்க அவர்கள் எடுத்த முடிவு தொடர்ந்து நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. குரூப்பாக வரலாம், இல்லை அவர்கள் அங்கேயே நின்று திரு வேலுமணி தலைமையேற்று, முன்னாள் அமைச்சர் தலைமையேற்று அதிமுகவை காப்பாற்றுகின்ற நோக்கோடு அவர்கள் செயல்படலாம். இது நடக்கும். இது ரெண்டும் ஒன்று நடக்க போது பொறுத்திருந்து பாருங்கள். என்ன அதாவது 2 கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. அவர் இணையலாம். முதல்ல ஆதரவு தெரிவித்தார், இணையாமலும். ஏன்னா ஒரு பெரிய அறிவாளி கையில் அதிமுக மாட்டி ஒரு கட்சி அழிக்கவே முடியாதுன்னு யாராவது நினச்சா, அந்த கட்சி உலகத்திலேயே எங்கே இருந்தாலும் சரி, ரஷ்யாவில் புதின் கட்சின்னு சொன்னேன், அது மாதிரி எங்கே இருந்தாலும் சரி, அந்த கட்சி அழிக்கப்பட வேண்டும்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துடலாம். 6 மாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட் பியூரோவையே காலி பண்ணிட்டு வரவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அதிமுகவை பிடிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த அதிமுக காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனது அன்பான வேண்டுகோள், வேலுமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்தால் வரட்டும், வரவேற்கிறோம். இல்லை என்றால் அதிமுகவை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போல் தாவேகாவுக்கு ஆதரவாக இருங்கள் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அந்த சிந்தனையில் தான் அவரும் இருக்கிறார். ஒன்றும் சார், ஒரு அறிவாய்ந்தவர் இருக்கிறார்னா கஷ்டம். எவ்வளோ பெரிய அறிவாய்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும். சேக்கிழார் கம்பராமாயணத்தை எழுதினார்னு சொன்ன அறிவாளி, ஆபிரகாம் லிங்கன் அபிராமின்னு சொன்ன அறிவாளி, அது இவரே இருந்துட்டார்ல. அவர் கையில் இருக்கணும். ஆக்ஸ்போர்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார் இவர் பழனிசாமி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டார் சார், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார். எலிமினேட்டட் ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுச்சு ஏடிஎம்கே. ஆகவே அவர் கையிலிருந்து வேலுமணி எடுத்து நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வேலுமணி ஃபீல்டு ஒர்க் ஆகட்டும், கட்சியினுடைய ஒர்க் ஆகட்டும், மற்றவைகளாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. ஆகவே அவரால் தான் இவர் போட போடிட்டு இருந்துச்சு, இவரால் அவர் போட போடலை. ஆகவே அவர் யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட்சியாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு பண்ணுறார். இன்னொன்று இம்பார்ட்டண்ட் விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் இங்கே கட்சி தவறாங்க, குதிரை பேரம், ஒட்டக பேரம், ஆட்டு பேரம், யானை பேரம்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 பேர், மொத்தம் 4 பேர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். ஆதாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. அவர் பக்கத்தில் ஒரு 4 சகுனி இருக்குது. ஒன்று பொள்ளாச்சியில் இருக்குது, ஒன்று மதுரையில் இருக்குது, ஒன்று கிருஷ்ணகிரியில் இருக்குது, இப்படி ஒரு 3-4 சகுனி திருவண்ணாமலையில் ஒன்று இருக்குது. இந்த சகுனிகள்லாம் சேர்ந்து முடிச்சிருவாங்க. அவர் இன்னொருத்தர் வேறு திகார் ஜெயில் ஹீரோ வேறு கூப்பிட்றாராம். இப்போ
உள்ளே வாங்கன்னு. அவர் வேறு சிஎம்ஐ பற்றி கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காரு. திகார் ஜெயில், உனக்கெல்லாம் எந்த யோகியதையும் இல்லை இந்த நாட்டு சிஎம்ஐ பேசுகிறதுக்கு. ஏன்னா நீ உன் கட்சியை நீ எடப்பாடியும் அவரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். தூக்கில் தொங்குறேன்னார் அவர் கூட சேர்ந்தா பழனிசாமி. நான் கயிறு அனுப்பிச்சு 100 ரூபா லாஸு, இது வரைக்கும் தூக்கில் தொங்கலை. ஆகவே இப்போ அவர் வராராம் உள்ளார. 2 துரோகிகளும் சேர்ந்தா சூப்பராக இருக்கும். முடிவுரை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லை நீ உள்ளே போ, முடிவுரை எழுதி முடிச்சிடலாம். ஆகவே கட்சி அங்கே இருப்பவர்கள் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான். இப்போ கட்சி பதவி அதிமுகவை எல்லாமே அனுபவிச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே கட்சி பதவி வேணும்னு சொல்லிட்டு பதவி வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் போகிறாங்க. இல்லையே, யாருக்கு பதவி கொடுத்துட்டாங்க? தாவேக்கால கொடுங்க, யாருக்கு கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. நேத்தி மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் புதுச்சேரியில் பேசும் பொழுது இதே வார்த்தை வந்தது. வர்றவங்களை தடுக்கணும்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஒப்பீனியனை சொல்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிஸ்டார் நினைக்கிறேன் இப்பயும். அவர் சொல்கிறாரு. அப்போ ஆனந்த் அண்ணா அழகாக சொன்னார். பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் சார், உங்களை வெறுத்து போய் தான் வராங்க, நீங்கள் வேணான்னு தான் வராங்க. அவங்க அப்படி நீங்கள் வச்சுக்க முடியாமல் வெளியில் அனுப்புகிற ஆட்கள் அவங்க வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்னு கேட்குறாரு. ஆகவே தாவேக்காவை நோக்கி போனதுக்கு காரணம் யார்? போகிறவங்களை இந்த சகுனிகளோ எடப்பாடியோ தடுக்கிறாங்களா போகக்கூடாதுன்னு? துணை பொதுச் செயலர் வேண்டான்னார்ல வேலுமணி, தகராறில் தானே போகுது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா அவர் குறைஞ்சிருவாரா? என்ன சார் சொல்லுங்கள். பழனிசாமி வாயா, இங்கே இப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம், உனக்கு என்ன கொம்பு முளைச்சிச்சப்போ? கட்சி அழியுதில்லை சார். யார்கிட்ட இறங்கி போய் ரோட்டில் போகிறவங்களாம் திட்டுறாங்க சார் பழனிசாமியை. ஒரு மாபெரும் இயக்கம் அழிந்தே போய்விட்டது. அரவணைப்பது தாவேக்கா. அரசியல் அனாதைகளாக அதிமுகவிலிருந்து வெளியே வந்து நிற்பவர்களை அரவணைத்து அன்போடு எடுத்து சென்று முதல்வர் இடத்தில் அறிமுகம் செய்வது மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்கள். அதை முதலமைச்சர் வரவேற்றார். பார்த்ததும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், புகழேன் சார்ன்றார். என்ன வேணும்? இங்கே அம்மாவினுடைய கையில் படம் இருக்கிறது, மிஸ்டர் செங்கோட்டையன் வச்சுருக்காரு மாண்புமிகு அமைச்சர். ஆகவே எங்கள் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு அங்கே இருந்து எங்கள் பேரை சொல்ல முடியும். ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றீங்க. ஆமாம், இருக்கிற அனைவரையும் தாவேக்கால போயிருக்காங்க. யார் ஊழல் தெரியும், நிறைய பேர் இல்லை சொல்லுங்கள். யாரும் தெரிஞ்சு யாரும் சரி, நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஊழல் என்பது உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ அம்மா மேலே சுமத்தப்பட்டது. அப்புறம் குனுகா தீர்ப்பு கொடுத்தார், குமாரசாமி நிரபராதி என்கின்ற தீர்ப்பை கொடுத்தார். அதோடு அவங்க இறந்தாங்க, அபீட் ஆச்சு. அதில் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர். ஊழல் குற்றச்சாட்டுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்கள் நிரூபிக்கணும் அவங்கள குற்றமற்றவர்கள்னு சொல்லி. நடுவுலேயே நீங்கள் நானும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நாளைக்கு அக்யூட்டல் ஆச்சுன்னா, நிரபராதின்னு வந்ததுன்னா, அதுவரை அவர்களுக்கு பதவி கொடுக்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, கட்சியினுடைய தலைமை முடிவு. ஆனால் அவர்களை குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் பாருங்கள், 2 வருஷத்துக்கு கன்விக்ட் இருந்தால் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்போது 2 வருஷத்துக்கு கம்மி இருந்து எலெக்ஷனில் நிற்கலான்றான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கேஸை ஃபேஸ் பண்ணுறவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட வந்து திமுக எம்பிக்களும் அதுக்கு சாதகமாக, பிஜேபிக்கு சாதகமாக வர மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஜெயில், அதுதான் மோடி. ஆகவே அதெல்லாம் வரும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை சார். ஆகவே அதுக்குள்ளே இந்த பிஜேபி ஆட்சி மாறும். வர நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சி மாற வேண்டும், மாறும். ஆகவே அந்த நிலை நிச்சயமாக ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் கூட்டணி இல்லை யாரோட, யார் எங்கள் ராஜா ஆண்டிமுத்து ராஜா கூட்டணி. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் ஒண்டி உங்கள் அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த கோட்டை மீறி வராத அப்படிம்பாரு. பின்னாடி யாரும் நிற்கிற தைரியத்தில் சொல்லுவார். திரும்பி பார்த்தா ஒரு பூச்சுக்கான எல்லாம் ஓட்டிட்டானுங்களா அப்படின்னு வர. அது மாதிரி எல்லாமே தான் கூட்டணி விட்டு போயாச்சே. திமுக கூட யாரும் இல்லையே, இனிமேல் கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன, வைக்காட்டினா என்ன. ஆகவே தவறான பேச்சுக்கள். அதுக்கு தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசணுன்னே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் பண்ணேன். ராஜா நிறுத்திக்கோங்க, உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் வேறு மாதிரி போயிடும். ஆகவே இந்த முதல்வரை பேசுவதை மரியாதையாக நிறுத்திக்கோங்கன்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் விசாரிச்சார், நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கேன்னு. ஒரு இலக்கு 3 புரட்சின்ற ஒரு மெமோண்டோ, ஒரு நினைவு பரிசை கொடுத்தேன். அதை அவரே எடுத்து காமிச்சார், விசாரித்தார். 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டாக வந்துட்டேன்னு சொன்னேன். நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்னார். அங்கே அது பூரா அந்த பொதுச் செயலாளர் நல்லா செயல்படுறார், முதல்வரோடு போகிறார். ஆகவே தான் ஏடிஎம்கேலேருந்து போகிறாங்க சார் எல்லாருமே. அந்த இடத்தை
அம்மாவுக்கு பின்னாடி நம்ம நல்ல இடத்துல இருப்போம், நல்ல பொறுப்பில் இருப்போம், நல்ல இடத்துக்கு வருவோன்னு தான் தாவேக்காவை நாடி போடுகிறார். ஆராசாவோட பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு. ஆராசாவோட பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு. விரக்தியின் வெளிப்பாடு இல்லை. ஒரு முக ஸ்டாலின் ஒருத்தரை பொம்பளை மாட்டி விடணும், அவர் 4 பேர் கண்ணா பின்னான்னு பேசணும். ஏன்னா முதல்வரை பேசும்போது இந்த கட்சியில் இருக்க நாங்கள் எப்படி சும்மா இருப்போம், அதுக்காக அவரை மாட்டி விடுறதுக்காக இந்த வேலை. கண்ணா பின்னான்னு திட்டினா திருப்பி திட்டுவாங்க. இவர் யார் திட்டு போகிறாங்க? அவங்க எங்கே பாய்வாங்க? அடுத்தது கட்சியினுடைய தலைமை மேலே பாய்வாங்க. இந்த மாதிரி வேலை இது, அது வேணும்னே பண்ணுற வேலையை தான் நினைக்கிறேன். அதிமுகல இருந்து நிறைய பேர் இப்போ டிவி கேட்க வந்துட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலியாவது கோடநாடு கேஸ் வந்து என்ன நிலைமையில நிச்சயமாக நல்ல அருமையான கேள்வியை கேட்டீர்கள். நான் பர்சனலாக அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து முதல்வரிடத்தில் மனு கொடுப்பேன். இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்திடத்திலும் சொல்லுவேன். முதல்வர் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கொடநாடு விரைவில் விசாரிக்கப்படும். பழைய ஃபைல்லாம் தோன்றன்ட்டார், ஏகப்பட்ட ஃபைல் தோண்டப்படும். இந்த ஆட்சியை வச்சு லஞ்சத்தில் லாவணியத்தில் இருக்கவங்களோ மற்றவங்களோ தப்பிக்க முடியாது. ஊழலுக்கு இந்த ஆட்சி துணை போகாது. அதனால தான் முதல்வர் சொல்கிறார், எங்கே வேணாலும் போய் பாருங்கள், இப்போ லஞ்சம் கேட்குறதுக்கு பயப்படுறாருன்னு. அப்படி யாராவது லஞ்சம் கேட்டால் எங்கிட்டே கொடுங்க, நானே பாஸ் பண்ணி ஃபார்வர்டு பண்ணுறேன். இப்போ அதிகாரி அங்கே வாங்காமல் வெளியே தான் வாங்குறாங்க. நான் வந்து பூராவும் 100% இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஏமாற்றலாம், 2 நாளைக்கு ஏமாற்றலாம், அப்புறம் மாட்டிக்கிட்டால் ஜெயிலுக்கு தான் போகும். அதிகாரிகள் லஞ்சம் வாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால் தயவு செஞ்சு வெளியில் போயிடலாம். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு புஷி ஆனந்த் மினிஸ்டர், மற்றவர்களும் செஞ்சுருக்காங்க. ஆகவே டெண்டர்லேயே காலி 4 பேர். ஆக ஊழல் நடக்கவே நடக்காது. சட்டத்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர், அவர் அந்த சட்டத்துறையில் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் கமிட்டி போடல, ஃபார்ம் பண்ணல, செலெக்ஷன் பண்ணல. செலெக்ஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, இவ்வளோ கேஸ் ஜெயிச்சிருக்கணும்னு இருக்குது, இவ்வளோலாம் இருக்குது அதில். அதுக்கு முன்னாடியே கேஸ் போட்டாச்சு, சட்டத்துறையில் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. சில பேர் இப்படி தான் சார் பெணாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் சார் எது டாஸ்மாக் பாரா? டாஸ்மாக் பாரு கொடுங்க, சும்மா தானே இருக்கும். அதையெல்லாம் கொடுங்களேன், நோண்டுவோம், சும்மா இருக்க மாட்டோம், பிடிச்சி உள்ளே போடுவோன்ற வெயில். சார் அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லை சார், ஆபீசர்ஸும் இருக்கானுங்க. நீங்கள் எனக்கு இன்டிமேஷன் கொடுங்க, நம்ம கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போவோம், மினிஸ்டர்ஸ் நாலேஜ் கொண்டு போவோம். ஜெயிலுக்கு போகட்டும் சார், இந்த அதிகாரிகள் தேவையில்லை. ஊழல் செய்கின்ற அதிகாரிகள் ஒழிய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே தாவேக்கா அரசுக்கு இல்லை. அதை தான் முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்.